கால்வேறு தண்ணீர், கால்வேறு வயிறு காலியாக இருக்க வேண்டும். எப்போ சாப்பிட்டாலும் பசி என்ற உணர்வு இருக்கணும். நான் நிறைய என்ன பண்ணேன், காய்கறி பழங்கள் ரொம்ப சாப்பிடுவேன். பழங்கள் எப்பொழுதும் உணவு 2 தடவை 3 தடவை எல்லா பழமும் சாப்பிடுவேன். இட்லி கோதுமை கொஞ்சம் சாப்பிடுவேன். எனக்கு மாம்பழம் செய்து ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசை, பட் அளவு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். அப்புறம் நடுப்புற ஸ்நாக்ஸில் எதுவுமே சாப்பிட மாட்டேன். மதியானம் சாப்பிட்றதுக்கு மிந்தி உணவு பழக்கம் மாதிரி சொல்லி ஃப்ரூட்ஸ் நல்லா சொன்னால் அரிசி ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன். ரசம் ஏதோ அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு என் பிளேட்டில் பார்த்தா பாதி அளவு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் அதுவும் ரொம்ப நியூட்ரியன்ட், கலோரிஸ் கூடாது. எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வைட்டமின்ஸ்லாம் தோலுடன் சாப்பிடணும். காய்கறி பழங்களை நல்லா வச்சு அதில் தான் எல்லா சத்தும் இருக்குது. இன்னும் தண்ணி நல்லா குடிக்கணும். மத்தியானம் ஜென்ரலாக காஃபி டீ எல்லாம் சாப்பிட மாட்டேன். சுகர் எல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். ஜென்ரலாக எனக்கு பழக்கம் அது. 2வது நைட்டு என்ன பண்ணுவேன், ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். 6:30 மணிக்கு சாப்பிட்ருவேன். என்னென்னா ஒரு சப்பாத்தி, 1.5 சப்பாத்தி, ஒரு இட்லி 2 இட்லி ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு கிளினிக் போனால் மிஞ்செல்லாம் எப்படின்னா நிறைய பேர் 12 வரைக்கும் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு நல்லா சாப்பிட்டு 11 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினீங்கன்னா போச்சு. நான் ஈவினிங் போகும்போது சாப்பிட்டுட்டு போயிட்டு எல்லாம் முடிச்சு நைட்டு வந்தேன்னா ஒரு ஹாட் மில்க் ஆடை இல்லாமல் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இது உணவு முறையில் வச்சுக்கிட்டேன். என்னுடைய மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியும் இப்போ நான் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கேன். அந்த விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கிறது எனக்கு டீச்சிங் பிடிக்கிறதில்ல. கற்பது அனைத்தும் எதுக்காக கற்கணும், நம்ம கடைப்பிடிக்கணும், நம்ம கற்பிக்கணும். அந்த டீச்சிங்கிறது ரொம்ப பிடிக்கும். என் மாணவர்கள் உலகளவில் எல்லாம் இருக்காங்களே, என்னுடைய மாணவர்கள் ஆயிரக்கணக்கில். அந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான என்னை விட உயர்ந்த நிலையில் நல்லா சர்வ் பண்ணுறாங்களே, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தலைமுறைகளை எல்லாம் பார்த்து. ஆமாம், 3வது தலைமுறை இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் 2வது லட்சக்கணக்கான நோயாளிகள். இப்போ மன அளவில் என்ன நினைக்கிறேன், நான் வாழ்க்கையின் பயணத்தில் கோடான கோடி மக்கள் சொக்கலிங்கத்திட்ட வராமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக எல்லாம் நீங்க பொதுவாக மருத்துவர்கள் இந்த அறிகுறி எல்லாம் இருந்தாலும் வாங்க, இப்படி எல்லாம் இருந்தா வாங்க. நான் சொல்றதை கடைபிடிச்சு வரவே வேண்டாம். அதில் கால்வேறு தண்ணீர், கால்வேறு வயிறு காலியாக இருக்க வேண்டும். எப்போ சாப்பிட்டாலும் பசி என்ற உணர்வு இருக்கணும். நான் நிறைய என்ன பண்ணேன், காய்கறி பழங்கள் ரொம்ப சாப்பிடுவேன். பழங்கள் எப்பொழுதும் உணவு 2 தடவை 3 தடவை எல்லா பழமும் சாப்பிடுவேன். இட்லி கோதுமை கொஞ்சம் சாப்பிடுவேன். எனக்கு மாம்பழம் செய்து ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசை, பட் அளவு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். அப்புறம் நடுப்புற ஸ்நாக்ஸில் எதுவுமே சாப்பிட மாட்டேன். மதியானம் சாப்பிட்றதுக்கு மிந்தி உணவு பழக்கம் மாதிரி சொல்லி ஃப்ரூட்ஸ் நல்லா சொன்னால் அரிசி ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன். ரசம் ஏதோ அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு என் பிளேட்டில் பார்த்தா பாதி அளவு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் அதுவும் ரொம்ப நியூட்ரியன்ட், கலோரிஸ் கூடாது. எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வைட்டமின்ஸ்லாம் தோலுடன் சாப்பிடணும். காய்கறி பழங்களை நல்லா வச்சு அதில் தான் எல்லா சத்தும் இருக்குது. இன்னும் தண்ணி நல்லா குடிக்கணும். மத்தியானம் ஜென்ரலாக காஃபி டீ எல்லாம் சாப்பிட மாட்டேன். சுகர் எல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். ஜென்ரலாக எனக்கு பழக்கம் அது. 2வது நைட்டு என்ன பண்ணுவேன், ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். 6:30 மணிக்கு சாப்பிட்ருவேன். என்னென்னா ஒரு சப்பாத்தி, 1.5 சப்பாத்தி, ஒரு இட்லி 2 இட்லி ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு கிளினிக் போனால் மிஞ்செல்லாம் எப்படின்னா நிறைய பேர் 12 வரைக்கும் கிளினிக்கில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு நல்லா சாப்பிட்டு 11 மணிக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினீங்கன்னா போச்சு.